உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். நம்ம விநாயகர் புராணத்துலேருந்து சில கதைகளை பார்த்துட்டு இருந்தோம். இப்போ சிறு சிறு துளிகளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா கதை படிக்க முடியலை. இப்போது கொஞ்சம் நாள் கழித்து நான் மறுபடியும் கதையாக சொல்கிறேன். இப்போ சிறு சிறு துளியாக சொல்கிறதுல நேரடியாக அதை வாசிக்கிறேன். தாயை போல பெண் தேடும் தனையர். பிள்ளையாருக்கு திருமண பருவம் வந்ததும் பார்வதி தேவி அவரை நோக்கி, உனக்கு விருப்பமான பெண்ணை சொல், திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார். அம்மாவுக்கு செல்லப்பிள்ளையான பிள்ளையாரோ, என் அம்மாவை போன்ற பெண் வேண்டும், அதுதான் எனக்கு பிடிக்கும், மணந்தால் எங்கள் அம்மா மாதிரி இருக்க பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணைத்தான் நான் மணப்பேன் என்றார். பார்வதிக்கு திகைத்து போய்விட்டார். பிறகு யோசித்து விட்டு, சரி அப்படியே செய், ஒரு பெண் என்னை போல் பூலோகத்தில் இருந்தால் நீயே போய் தேடி பார்த்து அழைத்து கொண்டு வா, அவளை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று கூறி பூ உலகுக்கு அனுப்பி வைத்து விட்டார். தன் தாயாரான பார்வதி போன்ற ஒரு கன்னிப்பெண்ணை தேடிக்கொள்வதற்காகவே பிள்ளையார் பெண்கள் அதிகமாக நடமாடும் குளத்தங்கரை, ஆற்றங்கரை, முச்சந்தி போன்ற நீர்த்துறைகளிலும் அரச மரத்தடியிலும் தெரு முக்குகளிலும் இன்னும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம். இது அந்த விநாயகர் புராணத்திலே வந்திருக்கிறது. கதையிலே சிறு துளியாக வந்திருக்கிறது. அதை உங்கள் முன் வாசித்து காட்டுகிறேன். லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். பிள்ளையாரை பற்றி இன்னும் நிறைய சொல்ல இருக்கிறது, பார்ப்போம். அதற்கப்புறம் விஷ்ணுவை பற்றியும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.